என்னடா டே பொண்டாடி இந்த அடி அடிக்கிறாளே புருஷன் அப்படின்னு தான் நம்ம நினைப்போம். ஆல்ரெடி நம்ம படத்துல தான் இந்த மாதிரி பார்க்க முடியும். ஆனால் நேரில் இருக்குது, அதில் யாருக்கு தெரியாமே இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை அழகாக ஜாலியாக ஒரு 2.5 மணி நேரம் கொண்டு போயிருக்காங்க படம். நல்லா இருக்கு படம், சூப்பரான படம். பார்ட் 1 பார்ட் 2 என்டர்டெய்னிங்கா இருக்கா? இல்லை பார்ட் ஒன்ல நம்ம ஆல்ரெடி புதுசாக பார்க்குறதால பார்ட் ஒன்று இதான் விஷயம்னு நம்ம வந்து யூகிக்க முடியாது. பார்ட் டூ ஒன்று பேஸ் பண்ணி தாண்டா வந்திருக்கு அப்படிங்கும்போது ஓ இதெல்லாம் நடந்திருக்கு இதாண்டா இருக்குன்னு நம்ம ஆல்ரெடி புரிஞ்சுக்கிறோம். மற்றபடி இதில் என்ன அதில் என்ன குழந்தை இருக்காது, லவர்ஸாக இருப்பாங்க. இதில் வந்து குழந்தை வந்து அந்த குழந்தை பண்ணுற சில வேலைகள் தான் இருக்குது. மற்றபடி அந்த குழந்தை ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காங்க. ஒரு 2.5 மணி நேரம் ஜாலியாக டைம் போகிறதே தெரியல. அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ஆஃப் சின்ன சின்ன லேக் இருந்தது, என்னடா இது அப்படின்ற மாதிரி யோசிச்சோம். செகண்ட் ஆஃப் ஃபுல்லாகவே ஈக்குவல் பண்ணி கொண்டு போயிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. ஹீரோ ஹீரோயின் காம்போ இப்போ எப்படி இருக்கு பார்ட் 1 கம்பேர் பண்ணும்போது? இல்லை நல்லா இருக்குது தலைவர், ரொம்ப நல்லா இருக்குது, பார்க்கலாம், ஜாலியாக இருக்குது பார்க்கலாம். ஆனால் முக்கியமாக சொல்ல போனால் டீச்சர் எனக்கு ஒரே ஒரு வருத்தம் தான் இருந்துச்சு. என்னடா நம்ம படிக்கிற காலகட்டத்தில் இந்த மாதிரி ஒரு டீச்சர்லாம் இல்லையே. ஆல்ரெடி சூரிய வம்சம் சில விஷயங்களை பார்த்துருப்போம். ஆனால் அந்த சூரிய வம்சம் படம் வரும்போது நம்ம தேட்டரில் வந்து பார்க்குற எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடைச்சிருக்காது. அப்போலாம் சின்ன பசங்க பால் குச்சின்னு கை சூப்பின்னு அப்படி தான் இருந்திருப்போம். அப்படிங்கும்போது இதை பார்க்கும்போது இந்த காலகட்டத்தில் எப்படி ஒரு டீச்சரா, ஏன்னா இப்போ இருக்கிற யங்ஸ்டர்லாம் தேவைப்படும். அப்படிங்கும்போது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. அதெல்லாம் டீச்சர் கேரக்டர் தேவையில்லாத ஒரு இதை அவங்க தூக்கிருக்கலாம் அப்படின்னு. ஆமாம், ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி அழகாக கொண்டு போகும்போது டக்குன்னு என்னடா மற்ற ஒன்றுமே பார்த்தா ஒருத்தர் நிற்கிறாளே அப்படிங்கும்போது நமக்கு ஒரு மாதிரி அனீஸாக ஃபீல் பண்ணுறோம்ல. என்னடா அதுக்கு வந்து நீங்கள் டோட்டலாக வேறு மாதிரி ஃபஸ்ட் ஸ்டாப்லேருந்து கொண்டு போயிருக்கலாம், அந்த மாதிரி பண்ணியிருக்கலாம். அதுதான் ஒரு மிஸ் ஆன மாதிரி இருந்துச்சு. மற்றபடி ஃபேமிலியோட காலையில் ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணலாம். இல்லை கருணா சார் கேட்டு சொல்லி ஆகணும். ஏன்னா ஃபஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் இதாக இருந்தது. செகண்ட் ஹாஃபில் ஃபுல்லாகவே காமெடி பண்ணி நம்மளை முடிஞ்ச அளவு சிரிக்க வச்சிருக்காரு. நம்மளும் ஒரு 2 மணி நேரத்தில் சிரிச்சிருக்கோம். அவர் காமெடி ஒரு சில இடத்துல மொக்கையாக இருந்தாலும் ஒரு சில இடத்துல ரசிக்க வச்சிருக்காரு. ஓகே நல்லா இருக்கும், ஒன் டைம் ஆச்சு போல் தெரியா. காமெடிக்கு நிறைய பேரை போட்டுருக்காங்க. காமெடி ஒர்க் அவுட் ஆயிருக்கா? இல்லை அதான் ஒரு சில இடத்துல போரிங்காக தான் இருந்துச்சு. ஆனால் ஓகே நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் தலைவா. இப்போ நம்ம என்ன 1000 பிரச்சனைகளை மறக்க தான் உள்ள வர தேட்டருக்கு. அப்படிங்கும்போது அந்த 2.5 மணி நேரம் நம்ம என்ன பண்ணால் நம்ம ஹாப்பியாக இருப்போம் அப்படின்னு தான் ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காங்க. மற்றபடி இந்த ஓஹோ ஆஹாலாம் வந்து பார்த்தோம்னா வேலைக்கு ஜாலியாக வந்து பார்க்கணும் அப்படின்னு வந்தால் கண்டிப்பாக இந்த படத்தை பார்த்துட்டு போகலாம், ஃபேமிலியோட பார்க்கலாம். படத்தோட ஹீரோ அந்த குழந்தைன்னு சொல்றாங்க. அந்த குழந்தைக்கு நல்லா அந்த குழந்தை ரொம்ப க்யூட்டாக பண்ணியிருந்தாங்க தலைவா. அந்த குழந்தை ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் அந்த அப்பா பொண்ணுக்குள்ள கான்வர்சேஷன் ரொம்ப அழகாக இருந்த தலைவா. அது பொண்ணு அப்பா நீ சத்தி மனு அப்படிங்கும்போதெல்லாம் அவர் சத்தி மனுவாரா இல்லைங்க, நிறைய விஷயங்கள் நம்மளே பார்க்கும்போது என் பையன் வரும்போதெல்லாம் அப்பா எனக்கு நீங்கள் ஜூஸ் வாங்கிக்கிறேன் அப்புறம் சத்தியமாக என்ன தரும் அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம் சத்தியமாப்பா அப்படிங்கும்போது சொல்லுவோம். அந்த மாதிரி ரொம்ப க்யூட்னஸாக கொண்டு போயிருந்தாங்க. அது லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா சத்தியம் பண்ணுற விதங்கள்லாம் ரொம்ப அழகாக இருந்த தலைவா பார்க்கறதுக்கு. எல்லாமே ரொம்ப சூப்பராக கொண்டு போயிருந்தாங்க பார்க்கறதுக்கு. லீட் இருக்கா? இல்லை லீடு கொடுக்கல, அதெல்லாம் குழந்தை பிறந்துச்சு, லாஸ்ட்டில் ஃபைட் பண்ணால் திரும்ப 2வது மாதமே 2வது குழந்தை பிறந்தது, ஃபைட் ஆகிடுச்சு, முடிஞ்சிச்சு. ஆனால் லீடு கொடுக்கல, ஆனால் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது 2 வரைக்கும் ஓகே. ஏன்னா 2க்கு மேலே வலிச்சுனே போனால் நாம் வலிச்சுப்போம் அப்படி தான் நினைக்கிறோம். மற்றபடி ஓகே பார்க்கலாம். ஃபைட் எவ்வளோ மார்க் பண்ணுறீங்க? ஃபைட் ரொம்ப நல்லா இருந்தது ஃபைட்டு. ஃபைட் எவ்வளோ மார்க் ஃபைட் டீச்சர் ஃபைட் ஃபைக்கா ஃபைக்கு நீங்கள் பாருங்க கேட்குறது மார்க்குன்னு சொல்லுங்கள். மார்க்கு ஃபைக்கு ஒரு 4 மார்க் கொடுக்கலாம் சார். அந்தளவுக்கு நல்ல படம், ஃபேமிலி படம் நல்லா பார்க்கலாம் ஜாலியாக. அப்புறம் ரம்யாகிருஷ்ணன் மேடம் ஒரு நாள் கழிச்சு வராங்க. அவங்க லாஸ்ட்டாக வந்து ஒரு தீர்ப்பு எழுதுறாங்க. அந்த தீர்ப்பால் தான் ஒரு பிரச்சனை முடியுது அப்படிங்கும்போது நல்லா இருந்துச்சு பார்க்குறது. இம்பாக்டா இருக்கா? ரமேஷ் தேவையே இல்லை, சும்மா வச்சிருக்காங்க.